பாரத ரத்னா, பாரத ரத்னா, பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் சமூக சேவையும் அரசியல் பங்களிப்பும், திறத்துறையில் அவருடைய சாதனைகளும் மற்றும் சமூக தமிழக மக்களுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பணிகளையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கோரிக்கையின் அடிப்படையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு நாட்டில் உயரிய விருதான பாரத ரத்னா, பாரத ரத்னா, பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்த தீர்மானம் இதுவும் தலைவர் தான். ஏன்னா தலைவர் இல்லாம முதல் மாநாடு, அது கூட நாங்க கூட பயந்தோம், இந்த இடம் போதுமானு சொல்ல போனா இந்த இடமே போதல, இதோட இன்னும் பெருசா எடுத்துக்கணும், அடுத்த முறை எடுத்துடலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழகத்தில் கட்சியை துவங்கி 6 ஆண்டிலே எதிர்கட்சி தலைவராக சிறந்த முறையில் பணியாற்றிய, மக்களுக்காக ஆற்றிய சேவைகளும் தலைவரின் புகையும் நினைவையும் போற்றும் வகையில் தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு பொது இடத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், மணிமண்டபம் கட்ட வேண்டும், மணிமண்டபம் கட்ட வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசிட விடுக்கப்பட்ட கோரிக்கை தான். அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு